kadara balana sandala badaniyanka. ஓ அழகான கண்கள். ஆமென் ஆமென் ஆமென். Jesus, thank you Lord, thank you Jesus, hallelujah. ஒன்றும் இல்லாத காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. நாமத்தில் பிதாவே, ஆமென்.
கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். அது ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 11-11ஆம் வசனம். எபிரேயர் 11:11. விசுவாசத்தினாலே சாராள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். பிரைஸ் தி லார்ட். இதை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். தேவ பிள்ளைகளே, வசனத்துக்கு போர்ப்பு தான் சொல்ல விரும்புகிறேன். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உன் வாழ்க்கையில் எது கூடாதது என்று உன்னை பயமுறுத்துதோ, உன் வாழ்க்கையில் எது முடியாது என்று உன் எண்ணங்கள் நினைவு கூறுகிறதோ, உன் அறிவு இது நடக்காது என்று சொல்லுகிறதோ, பிசாசு தினந்தோறும் வந்து இதை நீ மேற்கொள்ள முடியாது, உன் குடும்பத்தினால் நீ ஆசிக்கப்பட முடியாது சொல்லுகிற நேரங்களின் மத்தியில் தேவன் சொல்லுகிறார், ஐ வில் டூ த இம்பாசிபிள் திங்ஸ் இன்டு பாசிபிள். நிச்சயமாக சொல்லுகிறேன், கர்த்தர் அதை உனக்காக உடைத்து அந்த பாதைகளை உனக்கு நன்மையாக தர முடியும். ஆனால் தேவ பிள்ளைகளை நன்றாக கவனிக்க வேணும். இந்த ஃபவுண்டேஷனே நம்ம ஆசீர்வாதத்துக்கு தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதத்தின் ஃபவுண்டேஷனே, தேவனிடத்தில் பிசாசு முடியான்னு சொல்லுகிற காரியத்தை தேவன் மூலமாக பெற்றுக்கொள்ளுகிற காரியம் எப்படி என்று நீ போகிற வழியின் ஆதாரமே, ஃபவுண்டேஷனே முதலே கர்த்தருடைய வார்த்தை தான். தேவ பிள்ளைகளை, நான் இந்த 3 வருஷத்துக்கு மேலதாக இந்த தேவனுடைய வார்த்தையினாலே நான் பெற்ற ஆசீர்வாதங்கள் 100க்கு 100 உண்மையாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தையினாலே எந்த காரியத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற எந்த சபை, எந்த விசுவாசி, எந்த குடும்பம் வருகிறதோ அப்போ தான் முதலாவது ஆசீர்வாதத்தை நாம் தேவனுடைய கருத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். சபைக்கு வர வேண்டியது உண்மை, உங்களுடைய பாஸ்டரை நம்புகிறது உண்மை, உங்கள் பாஸ்டர் எல்லாவற்றை காட்டிலும் கிருபை நிறைந்து வர நம்புகிறது உண்மை, ஒரு வரங்கள் நான் நிறைந்த உண்மை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்குள் அதை காட்டிலும் தேவனுடைய வார்த்தையின் ஃபவுண்டேஷன், கர்த்தருடைய வார்த்தையில் உள்ள அருமையான அடித்தளம் உங்களுக்குள், உங்கள் மனுஷனாகி உங்களாகிய ஆவிக்குள் போடப்பட்டிருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, இங்கே ஒரு வசனம் வாசிக்கிறோம். சாராள் அவள் வாழ்ந்த காலத்தில் ஒரு நடக்க முடியாத ஒரு அதிசயத்தை அவள் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டால், மற்றவர்கள் உதவினால் அல்ல. நல்லா கவனிக்கும், இந்த வசனம் வாசிக்கும் போது மற்றவருடைய சப்போர்ட்னால் அல்ல, ஒன்லி த்ரூ த வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தையினாலும் தேவனால் மாத்திரமே பெற்றுக்கொண்டாள். இதை பலமுறை வாசித்திருக்கிறோம். ஆனால் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்க முடிய அன்பா நான் கேட்கிறேன். வாசிப்போம். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி. இந்த விசுவாசத்தினாலே, திருப்பி வாசிமா, விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி. நல்லா கவனிங்க, அவள் விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தத்தை உண்மையுள்ளது என்று எண்ணி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் அவருடைய மகள் ஆசீர்வாதத்துக்கு முதல் காரணம். வாக்குத்தத்தம் சொன்ன தேவன், அதை பற்றியிருக்கிற விசுவாசம் உனக்கு தேவனுடைய பிள்ளைகள் உனக்குள்ளே நிலவரமாக இருக்கவே. அப்பொழுது பாருங்க, கீழே வாசிங்க, அவர் எந்த சூழ்நிலை காணப்பட்டார்னு சொல்லி வாசிப்போம். கர்ப்பந்தரிக்க பலனடைந்து, முதல்ல இருந்து வாசிமா. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். பாருங்க, வயது போயிடுச்சு, கர்ப்பத்துக்கு ஸ்டேட்டஸ் இல்லை. தேவனுடைய வசனப்படி பிரசங்கம் மட்டும் ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்டேட்டஸை யோசிச்சு பாருங்க. வயசாயிடுச்சு, இனிமேல் கற்பத்துக்கு தகுதி இல்லை, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் இவன் விசுவாசத்தினால அதை நம்புறா, எனக்கு குழந்தை கிடைக்கும் என்று சொல்லி. என் கர்த்தருடைய பிள்ளைகளை, அது ஈஸியாக கதை போல் திங்க் பண்ணாதீங்க. நல்ல சூழ்நிலை பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்கள் நமக்கு தகுதி இல்லை என்று வரும், நம்ம முடியாது என்று வரும், இதை பெற்றுக்கொள்ள முடியாது என்று வரும், இதை நம்ம செய்ய முடியாது என்று வரும். இந்த தேவ பிள்ளைகளை, நான் பலமுறை பல காரியங்களுக்காக நம்ம விசுவாசிகளை ஜெபிக்கும் போது அவங்க சொல்கிற காரியம், பாஸ்டர் இது நடக்கலை, பாஸ்டர் முடியலை, நம்பியிருந்தே நடக்கலை என்று சொல்லுகிறான். நான் சொல்லுகிறேன், நடக்காத காரியத்தை நடக்க வைக்கிற கர்த்தர் உன் விசுவாசத்தான் எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளைகள், அந்த சாராள் குழந்தை பெற்றது மற்றவருடைய விசுவாசத்தினால அல்ல. நல்லா கவனிங்க, இன்றைக்கி நம்ம நல்ல சபைக்கு போகிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், எல்லா கூட்டங்களுக்கு போகிறோம். ஆனால் உன் விசுவாசம் ஒர்க் பண்ணாமே போயிடும். கடைசி தான் நம்ம நம்புகிறோம் ஒழிய மற்றதெல்லாம் பிறருடைய விசுவாசத்தை கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறருடைய விசுவாசம்னு சொன்னால் உங்களுடைய விசுவாசம் குறைவாக இருக்குன்னு சொல்லவில்லை, குறைவாக இருக்குது. ஆனால் உங்கள் விசுவாசத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது, இது நடக்காது, இந்த குடும்பத்தில் வராது,
இப்படி நடக்க முடியாது, இனிமேல் பெற்றுக்கொள்ள முடியாத அந்த குடும்பத்தில் என்று உங்கள் குடும்பத்துக்குள்ளே முடிவெடுக்கும் போது உங்கள் விசுவாசம் நிலை நிற்கிறது இல்லை. இவர் வயசு என்று ஆகிவிட்டது, குழந்தை பெற முடியாத சூழ்நிலைக்கு வந்து விட்டாலும் இவர் தேவன் சொன்ன வாக்குத்தத்தை நம்புகிறார். இது சாதாரண பிரசங்கம் பண்ணிடுறோம், ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறு காரியங்கள் வந்தாலும் நம்ம என்ன யோசிக்கிறோம், இதுக்கு ஒரு உபாச கூட்டம் போட்டுடுவோம், ஸ்பெஷலாக பாஸ்டரை கூட்டிகிட்டு வந்துடுவோம். தேவன் பிள்ளைகளை பாஸ்டரை கூட்டிட்டு வர தப்பு இல்லை, ஆனால் தேவன் பிள்ளை ஜஸ்ட் லிவ் பை ஹிஸ் ஃபெய்த். தேவன் பிள்ளைகளை இந்த காலவேளை சொல்ல விரும்புகிறேன், தேவனாகிய கர்த்தர் உன் குடும்பத்தையும் உன்னையும் ஆஸ்வதிக்க வேண்டும்னு சொன்னால் ஒரு காலத்தும் நீ மற்றவருடைய சூழ்நிலையை மற்றொரு விசுவாசம் நம்பி வாழ்வாய். ஆனால் அது ஒரு அளவு தான் போய் நிற்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டதாக. ஆனால் சாரா தேவன் பிள்ளை இங்கே வாசிக்கிறோம், கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. சாராளோ அவள் ஒன்றுமில்லாதவளாக இருந்தால், அவள் சூழ்நிலை ஒன்றுமில்லாமல் இருந்தது, அவள் எதிர்பார்த்து மறைந்து விட்டது, மெடிக்கலாக அன்ஃபிட்டாக இருக்கிறா. தேவன் பிள்ளைகளை உலகத்தின் வயசின்படி அன்ஃபிட்டாக இருக்கிறா, மெடிக்கலி அன்ஃபிட்டாக இருக்கிறா, சூழ்நிலை அன்ஃபிட்டாக இருக்கிறது. ஆனாலும் தேவன் விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் தேவனை நம்பி என்று போட்டிருக்கு. ஹல்லேலூயா. தேவன் பிள்ளைகளை நமக்கு விசுவாசம் இருக்கிறது. ஆனால் விசுவாசம் என்பது எப்படி இருக்குன்னு சொன்னால் நம்முடைய அறிவிலையும் நம்முடைய நம்பிக்கையின் மேலே இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம அறிவிலையும் மற்றவருடைய சூழ்நிலை நம்பி இருக்கிறது. ஆனால் நம்முடைய விசுவாசம் தேவனுடைய வார்த்தையில் இருக்கவே ஜஸ்ட் லிவ் பை ஹிஸ் ஃபெய்த். ஸ்தோத்திரம் உண்டதாக. இப்படி எந்த மனுஷன் பைபிள் 40 வருஷம் வச்சிருந்தாலும் கர்த்தருடைய வேலை செய்து கொண்டிருந்தாலும் அவன் தன்னுடைய வார்த்தையின் விசுவாசத்தை நம்பி இருக்கும்போது தான் அவன் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்க முடியும். மற்ற நேரத்தில் முடியாது. ஸ்தோத்திரம். தேவன் சில காரியங்கள் அற்புதமாக நடக்கும், சில காரியங்கள் அற்புதமாக நடக்கும். இம்பாசிபிள் என்ன நான் அடிக்கடி சொல்வேன், அவர் காட் இஸ் பாசிபிள் இன் ஆல் தி இம்பாசிபிள். ஸ்தோத்திரம். உன் குடும்பத்தில் எது நடக்க முடியாது, இது நடக்கவில்லை, இது நடக்காது என்று முடிவெடுத்து காலை வைத்திருக்கிறையோ கர்த்தர் சொல்லுகிறார், அது தேவனுடைய வார்த்தையினை நம்புகிற வார்த்தையின் விசுவாசத்தினாலே அது முடியும். God will make a way and do the impossible things into possible, but at the correct time. இதுதான் நம்ம சோர்ந்து போகிறோம். தேவனுடைய வார்த்தையில் நிற்கிறோம், சூழ்நிலை விரோதமாக காணப்பட்டால் நிற்கிறோம். ஆனால் சூழ்நிலைகள் தாண்டி போய்கொண்டே இருக்கும்போது நடக்காமல் இருக்கிறதே என்று பார்த்து 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 சோர்ந்து போய் அந்த விசுவாசத்தை விட்டுரும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாக. பல காரியம் சொல்ல முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தாவீது கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது எல்லா ஜனங்களும் விட்டுட்டு போகும்போது ஒத்தையில் இருக்கும்போது அவன் விசுவாசம் ஜனங்கள் மேலே இல்லை, வீரங்கள் மேலே இல்லை, அவனுடைய வார்த்தையில் தேவன் அவன் நம்பி இருந்தான். இன்னைக்கு காரியம் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இன்னைக்கு நம்முடைய விசுவாசத்தை நம்பி வாழாத எந்த விசுவாசத்தின் வாழ்க்கையும் 100க்கு 100 சக்ஸஸ்ஃபுல் ஆகாது. அடுத்து இங்கே வாசிக்கும் போது இங்கே சாரால் வாசிக்கும் எப்படி வாசிக்கிறோம், வாசி மறுபடியும் வாசிவோம். அவள் விசுவாசத்தினாலே சாராள் விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி. தேவனுடைய பிள்ளைகளை வாக்குத்தத்தம் பண்ணவர் உனக்கு குழந்தை உண்டான்னு சொன்ன வார்த்தையிலே உண்மையாயிருந்தபடினாலே தேவனுடைய பிள்ளைகளை பெற முடியாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளை காலையில் சவால் விடுகிறேன், உனக்கு முன்னால் கடன் ஒருவேளை 1 கோடி 2 கோடி நிற்கலாம், ஒருவேளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கால் நடக்காமல் இருக்கலாம், ஒரு வயதாய் போன்று கூட எனக்கு குழந்தை இல்லையே நம்பிக்கை சோர்ந்து போயிருக்க எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. நான் பல தடவை இந்த காரியத்தின் அற்புதத்தை கண்டிருக்கிறேன். ஒரு பெரிய அற்புதத்தை கண்டது நான் ஒரு 3 வருஷங்கள் முன்பாக நான் அருமையான தேவ பிள்ளைகள் ஜெபம் பண்ணி கொண்டு விசுவாச வார்த்தை போட்டிருக்கும் போது ஒரு நீக்ரோ ஒரு அருமையான பொண்ணு வந்து, பாஸ்டர் ப்ரே ஃபார் மீ, ஐ எம் நியர்லி 65 years old but expect a great thing from God, I want a children சொல்லுச்சு. நாங்கள் சிரிச்சோம். why are you smiling pastor, I will expect a great thing from the God's word. நீங்கள் என்ன சிரிக்கிறீங்க, ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீன்னு சொல்லுச்சு. என்ன சிரிக்கிறீங்க, ஜெபம் பண்ணுங்க பாஸ், எனக்கு 65 மேலே தான் ஆச்சு, ஜெபம் பண்ணுங்க. நான் சிரிச்சேன். நோ டோன்ட் ஸ்மைல் பாஸ்டர், I will expect a great thing from the God because our God is big God, our God is bigger than all. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. I am so sorry sister, 67 வயசு நிரம்பின ஒரு சௌரிக்கு ஜெபம் பண்ணேன். ஹல்லேலூயா. என்ன சொல்ல விரும்புகிறேன், தேவனுடைய பிள்ளை அந்த நேரத்தில் நான் ஒரு விசுவாசன் பாஸ்தா இருந்தாலும் 67 வயதானோன்னு எனக்கு சந்தேகம் வருது. ஹல்லேலூயா. அப்போ அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, why are you pastor, why are you smiling, I will expect a great thing from the God's hands, please pray for me pastor சொல்லுது. அடி செருப்புள் அடித்த மாதிரி அடிக்குது. இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் நம்ம ஆசீர்வாதத்துக்கு செய்ய முடியாத திட்டத்துக்கு அப்பாற்பட்டு போன பிற்பாடு என்ன செய்கிறோம், தேவனை முன்பாக வைக்கிறது இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வைக்கிறது இல்லை, நினைக்கிற சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கிறது, நடக்காது, இது முடிவு எடுத்து விட்டுரும். அந்த பக்கமே திரும்பி பார்க்கறது இல்லை. 67 வயசு ஆச்சு அந்த நீக்ரோ மகள் சொல்லுகிறாங்க, பாஸ்டர் ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ, ஐ வாண்ட் எக்ஸ்பெக்ட் a great thing from the God, I will expect a great children.
அப்படின்னு சொன்னாங்க. குழந்தைகள் நான் எதிர்பார்க்கிறேன், ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி. நான் சிரிப்பு ஒயர் ஸ்மைலிங் பாஸ்டர், ஒயர் ஸ்மைலிங் செருப்படி விழுந்த மாதிரி இருந்துச்சு. நீ இப்பொழுது தான் சில சூழ்நிலைகள் நடக்காது, தேக்கி விட்டு எல்லாரும் கைவிடப்பட்டு தனிமையாக நிற்கும் போது இவன் போச்சுன்னு முடிவெடுத்து நான் போகிற விசுவாசின் பாதை விட்டுட்டு நெகட்டிவ் இந்த பக்கம் போயிடுறான். தேவ பிள்ளைகள், God will make a way and do the impossible things into possible, but at the correct time. Wait and see. சில நேரங்கள் 1 மாதம், 3 மாதம், 5 மாதம், 6 மாதம் ஆகலாம். 1 வருஷம் கழிச்சு அந்த சிஸ்டர் திருப்பி கூப்பிடுறாங்க. பாஸ்டர், how are you? I'm fine here, pastor. Please see my children. என் குழந்தைகளை பாருங்கன்னா 6 குரங்கு குட்டி மாதிரி 6 நீகிற குழந்தையை பெற்று வச்சிருக்கேன் அந்த அம்மா. 6 குழந்தை, நாட் ஓன்லி 1 child, 2 childs, 6 குழந்தைகளை பெற்று எடுத்திருக்கேன். ஹல்லேலூயா. நான் அன்னையிலேருந்து நான் தேவ பிள்ளைகளே, உலகத்தின் முடிவையும் சூழ்நிலையும், உலகத்தின் டாக்டர் முடிவையும், மெடிக்கல் ஃபீட்டையும், மனுஷன் முடிவெடுக்கிற காரியத்தையும் நான் நம்புகிறதே இல்லை. I will expect a great thing from the God's word. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அது கண்டிப்பாக நடக்கும் என்று அதில் உறுதியாக நிற்கும் போது நடக்கிற காரியம் நடக்கும். ஆனால் சில நேரங்கள் தள்ளி போகும்போது தான் சோர்ந்து போய் கர்த்தர் கைவிட்டான். கர்த்தர் கைவிடவே மாட்டான். சீசலை கூட்டி கொண்டு போகும்போது அத்திமரத்தை சபிக்கும் போது எல்லாம் 12 பேர் பார்த்துட்டு போகிறாங்க. சபிச்சதுன்னா பச்சை பசேன்னு தான் இருக்குது. 12 பேரில் பல வித்தியாசமாக தான் இருக்காங்க. ஏன்னா 25,000 பேர் கர்த்தர் சாப்பாடு போடும்போது ஒரு பயல் நம்பலையே. நம்மளால் கூடயே இருப்பாங்க எல்லாம். ஆனால் கடைசி காலத்தில் நடக்கான்னு போயிடுவாங்க. கர்த்தர் பார்த்தாரு, 27 பேர் சாப்பாடு போனால் ஒரு பேர் நம்பலை. எப்படி ஆண்டவர் முடியும்? 27 பேர் பயப்படுறாங்க. சாப்பாடு இல்லை, கையில் காசு இல்லை, ரொம்ப தூரம் வரும், இதுதான் யோசிக்கிறாங்க. கர்த்தர் பெரியவர் இருக்கிறான் நம்பலை. படகுலையும் அப்படி தான் காத்தடிக்குது, அதுதான் பார்க்குறாங்க, ஏசாமி பார்க்க மாட்டுறாங்க. இன்னைக்கு நாம கூட சூழ்நிலைகளை பார்த்து கொண்டே பைபிளை தூக்கிக்கொண்டு கர்த்தரை ஆராய்ச்சி அந்நிய பாஷையில் பேசிக்கொண்டு தேவனுக்கு தோத்திரம் நடக்காதுன்னே வாழ்ந்துட்டு இருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. அதுமாதிரி தேவ பிள்ளைகளே, அந்த அத்தி மரத்தை சமைச்ச உடனே போயிட்டாங்க. 12 பேரும் 12 தான் பேசியிருப்பாங்க. இப்படி நம்மளுக்கு தானே பெரிய ஆள் பந்தா மாதிரி ஜோமன்னு சுகமானு சொன்னார். 10 அத்தி மரத்தை சமைச்சார், பச்சை பசேன்னு இருக்குடா அப்படின்னு ஒருத்தி. இவர் டாவுடா, நம்ம இப்போ இந்த காலத்தில் பேசுவாங்க இல்லை எப்படின்னா, அவசியமாக டாவுடா, நம்மளும் பின்னாலே ஏக்கமாக போய்கிட்டே இருக்கும். இப்படி சொல்லுவாங்க. பாப்பம்டா என்னதான். 3ஆம் நாள் திரும்பும்போது அத்திமரம் பட்டு கிடந்தது. ஆனால் ஜெபிக்கும் போது அந்த வேர் பட்டு போச்சியா இல்லையா? என் சத்தத்தை கேட்டுக்கொண்டு தேவனை இந்த காலம் சொல்ல விரும்புகிறேன். விசுவாசத்தின் தேவன் வாக்குத்தத்தத்தை நம்பி உன் வாழ்க்கையில் நடக்கும் போது சூழ்நிலைகள், உன் பிரச்சனைகள், எந்த சூழ்நிலையும் உடைக்கப்படும் கர்த்தருடைய நாமத்தினால. இந்த கால வேளையில் நீ கவலையோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், தேவையோடு வந்திருக்கலாம், கடன் பிரச்சனை வந்திருக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம். நீ என்ன செய்ய போகிறேன்? வயசாகிட்ட போதே. எனக்கு கொஞ்ச நாள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் யோசித்தேன், எனக்கு எப்போ 70 ஆயிடுச்சு, நீ பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதாக செய்யணுமே அப்படின்லாம் யோசித்தேன். பிரச்சனை இப்படிலாம் இருக்குது, இதான் செய்யணுமே. ஹல்லேலூயா. என்னைக்கு அந்த சூழ்நிலையை நம்புறதை விட்டேனோ அன்னையிருந்து கர்த்தர் எனக்கு ஒரு பாதை இல்லை, 4 பாதைகளை திறந்து கொண்டே இருக்கிறார். சின்ன பையன் போல ஊழியம் செய்ய முடியாத கர்த்தனை வைத்திருக்கிறார். இன்னும் எத்தனை வருஷம் ஊழியம் செய்ய முடியாத தெம்பையும் வைராக்கியத்தையும் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். இது என்னுடைய பலத்தை நம்பலப்பா, என் காசு நம்பலை, என் சொத்தை நம்பலை, என் பிள்ளையை நம்பலை, என் மனைவி நம்பலை. இன்றைக்கி நான் ஒன்றுமே இல்லாட்டினாலும் என் பிள்ளை மனைவி உட்கார வச்சு ராஜா மாதிரி சாப்பாடு போடுறதுக்கு சம்பாதிச்சு வச்சுருக்காங்க அவங்க. ஆனால் நான் நம்புறதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தை. இப்படி நம்பும் போதுதான் உன் பிள்ளைகள் மத்தியில் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை காட்டிலும் பல மடங்கு ஆசீர்வாதத்தை வானத்தின் பல கனிகளை கர்த்தர் உனக்கு திறந்து கொடுப்பார். தேவ பிள்ளைகளே, நீ நம்பி கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உன் விசுவாசம் வீண் நினைக்கிறியா? கர்த்தரை பாடி ஆடி கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு என்னமோ பொழுதுபோக்காக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைப்பா, God will do the impossible things into possible. கர்த்தனை கூட்டு வந்து நோக்கணும் தெரியுமா? எது நடக்காது என்று நம்பி வந்திருக்கிறையோ அந்த பாதையை கர்த்தர் உடைச்சு உடைக்காக உள்ள நடக்க வைக்க போகிறார். அந்த காலம் கண்டிப்பாக நடக்கும். It will do. கண்டிப்பாக நடக்குப்பா. கர்த்தர் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த ரெபெக்காள் விசுவாசத்தினாலே தேவனுடைய வாக்குத்தத்தை நம்பி கற்பவதியாக முடியாத நிலைமை, வயசாயிடுச்சு, ஒன்றுமில்லாம முடியல சூழ்நிலை. உலகம் சொல்லுது, உலகத்தை கேட்டு எனக்கு குழந்தை பிறகுன்னு சொல்ல நம்புவாங்களா? தேவன் இப்படிப்பட்ட நேரத்தில் தான் உன் வீண் வார்த்தை வைக்கக்கூடாது. லைஃப் அண்ட் டெத் ஆர் இன் தி பவர் ஆஃப் டங். இந்த பிரச்சனையான மத்தியில் தான் உன் வார்த்தைகளும் உன் சூழ்நிலைகளும் வித்தியாசமாக இருக்க வேணும். நடக்க முடியாத இம்பாசிபிள் பிரச்சனைக்குள்ள உன் குடும்பம் மாட்டியிருக்கா? அப்போ தேவன் பிள்ளை உனக்கு பிடித்த விசுவாசத்தில் ஊழியக்கார் உண்மையாக இருக்கட்டும் மாத்திரம் சொல்லு. கண்டபேட சொல்லிட்டுதுன்னு வச்சுக்க,
அது ஊர் பூராம் பரப்பி உன்னை நடக்காதுன்னு சொல்லி ஓண்டி சொல்லுவான். நடக்காதுமான்னு உன் காதலை போடுவான். தேவனுடைய அனத்தான் வேதம் சொல்லுகிறது, பாவிகளுடைய வழி நில்லாமலும் பரியாச காரணத்தில் உட்காரமாலும் இரவும் போல வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் தான். நீ 2 பேர்கிட்ட ஜோமன் இல்லைப்பா, பாஸ்டரையும் ஜோமனி பார்த்தேன், மாதம் 6 மாதம் நினச்சா 9 மாதம் போயிட்டு. நான் உபவாச கூட்டமும் போட்டு பார்த்தேன், 1 வருஷம் போய் 2 வருஷம் ஆயிடுச்சு. தேவன் பிள்ளைகள் நான் காசை நம்பி சில பேர்கிட்ட காசு வாங்கி பார்த்தேன், அதுவும் செய்ய முடியலை, போயிட்டே இருக்கு, முடியவே இல்லை. இப்படி தான் ஓடுறீங்க. ஆனால் தேவன் சொன்ன வாக்குத்தத்தை மறந்துடுறீங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் சாராள் தேவன் பிள்ளைகளை இவ்வளவு அருமையான தேவன் பிள்ளைகளை கற்றுக்கு ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலை யார்கிட்டையுமே சொல்லலை, தேவனுடைய வாக்குத்தத்தை மாத்திரம் நம்பினாள். விசுவாசம் நீக்கிற கர்த்தருடைய வார்த்தை தேவனுடைய அவர் நம்பின வார்த்தை உன்னால உடையா தேவனால கூடும் என்ற நம்பிக்கையின் வார்த்தை மாத்திரம் முன்பாக வைத்தாள். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும்பா, எல்லாம் வாய்க்கும். ஆபிரகாமின் சந்ததி தேவனுடைய பிள்ளைகளை, ஈசாக்கின் சந்ததி, யாக்கோபின் சந்ததி, சாராளின் சந்ததி மூலமாக தான் இந்த உலகமே உருவாக்கப்பட்டது கிறிஸ்டியானிட்டி. ஹல்லேலூயா. என் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ முடியாது என்று பிசாசு பயமுறுத்தி வச்சிருக்கிறானே, அதை உடைச்சி நடக்க போகிற காரியத்தின் மூலமாக கர்த்தர் உன் குடும்பத்தில் நடக்க முடியாத அதிசயமான பாதைகளை கர்த்தர் உனக்கு கொண்டு பண்ணி தருவார். நீ காலம் வந்திருக்க தேவன் சொன்னவே தேவன் சொல்றாரு. அருமையான பாஸ்டின் தம்பி அவங்க மகனுக்கு தான் கல்யாணம். அவன் என்னதான் இருந்தாலும் அவங்க குடும்பம் என்கிட்டே வளர்ந்தவங்க. அது முதல்ல முறை வரும்போது அவன் பாஸ்டின் மகனுக்கு சிங்கப்பூருக்கு போகணும், வேலை, அவன் போகணும். இவன் நல்லா பிஸ்னஸ் பண்ணுறான், கெட்டிக்காரன், நல்லா கெட்டிக்காரன் தான். ஆனாலும் அவன் பிஸ்னஸ் போகணும். அவன் அங்கேருந்து பேசணும். டெய்லி காலை 3:30 மணிக்கு ஒன்று மெசேஜ் போட்டுருவேன், பாஸ்டர் எனக்கு என்னமோ ஒரு பெரிய நம்பிக்கை பாஸ்டர், என் குடும்பம் மறுபடியும் மதுரையில் நல்லாயிரும் என்று சொல்லி. ஏன்டா அப்படி சொல்கிறேன்? ஏதோ நீங்கள் போடுற மெசேஜ் பார்த்து கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாஸ்டர். இதே பிள்ளைக்கு கல்யாணம் நடத்தணும் வந்தால் 3வது கல்யாணம் 15 நடக்க போகுது. நீ போகிற போக்கு பார்த்தா பெரிய காணா ஒரு கல்யாணம், கிராண்டாக கல்யாணம். சாப்பாடு திருச்சியிலேருந்து வர்றான், யார் அவன் தம்பி வரான்றான். கல்யாணம் பண்ண பிடிச்சிருக்கான். ஏன்னே உனக்கெல்லாம் காணிக்கை பற்றி கவலைப்படாதேன்றேன். நான் சொல்லிட்டேன், உன் தங்கச்சி தான் அதை கொடுத்துரு காணிக்க, கவலைப்படாதே, எதுனாலும் செய்வோம்னே. எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், தேவன் பிள்ளைகளே, அவர் எல்லா சூழ்நிலைகள் நெகட்டிவாக காணப்பட்டு, ஆனால் முதல்ல சும்மா காடுக்குன்னு சொன்னால் பைசாகா சில்லனே, ஆனால் பார்த்தே பெரிய ஜெகவிருந்து காணவர் கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கான். என்ன சொல்ல விரும்புகிறேன், உன் விசுவாசம், உன் நம்பிக்கை தேவனுடைய வார்த்தையின் மேல் தேவன் நிற்கும். ஆனால் எது நடக்காது என்று தடை பண்ணுகிறதோ அதை கர்த்தர் உடைத்து உலகத்தின் கண்கள் முன்னாக மகா பெரிய ஆசீர்வாதத்தை நடத்தி கொடுப்பார். God will do the impossible things into possible. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனை பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் போய் எது நடக்காமல் இருக்குது, எவ்வளோ கடன் இருக்குது, அதான் முதல்ல எழுதி வைங்க. இது நடக்காத என் வாழ்க்கையில் நிற்கிது, பிசாசு முடிக்க உணவே மாட்டேறான், அதை எழுதி வச்சு சொல்லுங்கள், அதை பார்த்து சொல்லுங்கள். நானாக கர்த்தருடைய வார்த்தையை தொட்டு சொல்லுவேன். தேவனுடைய வார்த்தையின்படி நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், எனக்கு விரோதமாக எந்த காரியம் வாய்க்காது. 3 மாத காலமாக நான் என் மனைவி மகளும் ஒரு பெரிய காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த காரியம் இங்கே சாங்ஷன் ஆகாது. கிட்டத்தட்ட 2000 மைலுக்கு அப்புறம் இல்லை, அங்கே தான் சாங்ஷன் கையெழுத்து போடுறோம். இங்கே போகவே இல்லை. ஆனால் எங்கள் விசுவாசம், எங்கள் 3 பேர் விசுவாசம், கர்த்தர் அதையே குறித்து பேசுவோம். எப்போ வரும், எப்போ வரும், எப்போ வரும், எப்போ வரும், எப்போ வரும். வரலப்பா, ஐயோ ரொம்ப நாள் ஆச்சே, வராதுன்னு இல்லை, வரும். என் ஆத்துமாவே நீ கர்த்தர் நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புகிறது அவராலே வரும். வரும். அறிவு சொல்லுதான் வராது. எங்க அறிவு சொல்லுச்சு. மக காலம் என்னப்பா, என் ஒய்ஃப் நான் பேசுவோம், என்னப்பா அவ்வளோ தூரம் 6000 மைல், நான் 2000 மைல் அப்பால் பட்டில் கையெழுத்து போகணும். போட்டாங்க பாரு, போட்டுட்டாங்க. தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டு தேவன் பிள்ளை, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், முடியாது என்ற காரியத்தை ஜெயித்தவள் பார் சாராள, முடித்தவள். கைத்தட்டுங்களா. நீங்களாம் பெண்களாக இருக்கீங்க, நீங்கள் நினைக்கிற பெரிய ஆம்பளை தான் பெரிய காரியம் செய்வான்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் பொம்பளை தான் என் உலகத்தை அசைக்கிற பெரியால் நிற்கிறாங்க. நான் பார்க்குறேன், நான் இன்றைக்கி பார்க்குறேன்யா, ஆண்களுக்கு ஈக்குவலுக்கு மேலே போயிட்டாங்க பெண்கள். படிக்காதவளோ எந்த புருஷன் தன் மனைவியை நம்புகிறானோ, தன் மனைவி முன்பாக வைக்கிறானோ, தன் மனைவியின் மூலமாக ஆலோசனை கத்தருக்கு அடுத்தாப்புல வைக்கிறானோ, அவன் குடும்ப வித்தியாசம்ப்பா. நான் தைரியம் சொல்கிறேன். நான் பெரிய பாஸ்டர், எனக்கு 50 ஆயிடுச்சு.
ஒரு காலத்து ஆகி போய் நீ உலகம் பூரா சுற்றின காலத்துலாம் என் ஒய்ஃபை 2வது வச்சுருப்பேன், கத்தரை வச்சுருப்பேன், நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஓடுவேன். இப்போ இந்த நாட்களில் என் தேவனுக்கு அடுத்தாப்புல என் மனைவியை தான் வச்சுருக்கேன். என்றைக்கு ஒரு வருஷம் மனைவியின் மேலே முதல் இடத்தை வைக்கிறானோ அவன் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும். இல்லை அது போல தடுமாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆம்பளை பெரிய ஆளுமையே போமா ஓடிக்கிட்டே போ முட்டி நிற்கும். என்ன சொல்ல விரும்புகிறேன், சாராள் தன் ஒத்த ஒரே வார்த்தையின் விசுவாசத்தினாலே உலகத்தையே மாற்றி வைத்தாள். உலகத்தையே மாற்றி வைத்தாள். உலகத்தையே மாற்றி வைத்தாள். என்ன சொல்ல விரும்புகிறேன், தன் மனைவியை கனம் பண்ணணும். பாஸ்டர் ரிஜிஸ்டர் பாஸ்டர் இஸ் குட் ஃப்ரெண்ட். எங்களுக்கு 30-40 வருஷமாக நாங்கள் ஃப்ரெண்டு. ஒரே ஊழியத்தை வந்திருக்கிறார் பாஸ்டர். அவர் எங்கே போனாலும் பார்ப்பேன். கல்யாணத்தில் போனால், காரில் போனால், மூட்டில் போய் கிட்ட ஒய்ஃபெல்லாம் போகவே மாட்டார். நான் ஒரு காலத்தில் நான் போனால் போதும் நினச்சேன். ஆனால் இன்றைக்கி நான் தேவனுடைய பிள்ளைகளே என் குடும்பத்தை முதலாவது இயேசு கிறிஸ்து அடுத்ததாக வைக்க விரும்புகிறேன். என்ன சொல்ல விரும்புகிறேன், தேவனுடைய பிள்ளைகளை சாராள் வாக்குத்தத்தத்தை நம்பி, தேவனுடைய வாக்குத்தத்தை நம்பி ஒன்றுமில்லாத காலத்தில், முடியாத காலத்தில் ஒரு உலகத்தை ஜெயித்து காண்பித்த உண்மையானால் என் தத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளை இன்னைக்கு எழுதி வச்சுக்க, வீட்டில் போய் சொல்லு. இத்தனை வருஷம் நடக்கல, இத்தனை வருஷம் முடியாதுன்னு பிசா சொல்லுச்சு, இத்தனை வருஷத்தை கடனை அடைக்க முடியாதுன்னு பிசா சொல்லிக்கிட்டே இருக்கான், இத்தனை வருஷம் என் ஊழியத்தை செய்ய முடியாதுன்னு பிசா சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்லுங்க, இப்போ அவனை பார்த்து சொல்லுங்க, ஏ பிசாசே, அடைச்சி வச்சிருக்க, தடை வச்சிருக்க பிசாசே, நான் கத்திரி வார்த்தையை நம்பி இருக்கிறேன், உன் கையை எடுன்னு சொல்லுங்க. அடுத்த நாளை மாற்றங்கள் வித்தியாசமாக மாறும். சாராள் உலகத்தை அசைக்கிற மாற்றத்தை சாராள் உண்டு பண்ணக்கூடுமான. அந்த காலத்தில் படிக்கலைப்பா, படிக்கலை. இன்றைக்கி என் பேத்திகள் 4வது பேத்தி இருக்கு. அவள் சேல இன்டலெக்சுவல் 1, 2, 3 நாள் டாப்பு தான். 4வது இருக்குது பாருங்கள். அது இருக்கிற கம்ப்யூட்டர் இன்டலெக்சுவல் இன்னைக்கு 1% கூட நான் இல்லை. உலகம் ஓடுது, கம்ப்யூட்டரில் ஓடுது. பெரிய பேத்தி சொல்கிறா, தாத்தா இனிமேலாம் பிபிஏ எம்பிஏ பிகாம் எம்காம் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாங்க தாத்தா, உலகத்தில் பூரா கம்ப்யூட்டர் தான் வந்துருச்சு. அப்படி தானே வேணாம், அப்படி தானே சொல்கிறா, அப்படி தான் வந்துருச்சான் உலகம். பிகாம் எம்காம் பிபிஏ எம்பிஏ எல்லாம் குப்பை பாஸ் எல்லாம் போச்சுதாப்பா, கம்ப்யூட்டர் உலகம் வந்துருச்சு. தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு வருஷமும் காலங்கள் ஓடுது, மாறுது என் தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் எது மாறினாலும் என் கர்த்தருடைய வார்த்தை மாறாது.